போன வாரம் ஒரு வயசான பாட்டியம்மா இறந்துருச்சு. அந்த இறந்த சாவுட்டுக்கு போயிருக்கப்ப மதுரை பக்கம் ஒரு பழக்கம் என்ன கேட்டிங்கன்னா, வந்து பார்த்துட்டு மாலையை போட்டுருவாங்க. அந்த இறந்த அம்மாவுக்கு வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு 90 வயசு கிட்ட இருக்கும். மாலையை போட்டுட்டு சீலை எடுக்க போகிறேன் எல்லாம் சொந்தக்காரங்க பூரா முறை செய்கிறவங்க டவுனுக்குள்ளே போயிடுவாங்க. ஆட்டோ பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி போகிறது, பாடியை பார்த்துட்டு மாலையை போட்டு போகிறது. போய் சீலை எடுத்துகிட்டு வந்து புது சீலை போடுறது அந்த பாட்டிமா. எனக்கு தெரிஞ்ச அந்த பாட்டிமாவை நான் 2 வருஷமா பார்த்துருக்கிறேன். ஒரு ரூம்லேயே தான் இருப்பாங்க, யாருமே வந்து பார்த்தது கிடையாது. அவங்கள வந்து ஒரு காவி சேலை தான் போட்டிருப்பாங்க, ஜாக்கெட் கூட போட்டிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நடமாடிட்டுலாம் இருந்தாங்க. ஒரு காவி ஒரே சேலை தான், எனக்கு தெரிஞ்சு காவி சேலை. கொஞ்சம் கொஞ்ச நாள் நடக்க முடியாமல் பெட்டுனா வந்தாங்க, யாருமே பார்த்தது கிடையாது, ஒரு புது சேலை போட்டது கிடையாது. ஆனால் இறந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 150-200 சேலையாக வந்திருக்குங்க. செத்த பணத்துக்கு இறந்த பாடிக்கு வந்து 200 சேலைகள். உயிரோட வந்து பார்க்கலாம், ஒரு புது சேலை எடுத்து தரல, அனாதையா இருந்தாங்க அந்த அம்மா. எனக்கு வந்து அழுகிறதோட சிரிப்பு தான் வந்தது. அந்த சேலைகளை பார்த்தோம், அழுக வரல. குரங்குகள் வந்து ஒரு சோள தோட்டம் இருந்து விவசாயி வந்து சோளம் போட்டுருந்தாரு. குரங்குகள் வந்து திங்குமா சோளத்தை. அப்ப அந்த விவசாயிக்கும் குரங்குக்கும் ஒரு செல்ல சண்டையை அடக்குமா. ஒரு செல்லமா துரத்துவார், கோவப்பட்டு அடிக்கல மாட்டார். அது ஆஞ்சநேயர் நினைச்சு அது துரத்த அடிக்க மாட்டார். அதுக்கு செல்லம் விளையாடி தின்னுட்டு போயிருங்க அப்படின்னு அவர்கிட்ட ஏமாத்தி தின்னுட்டு போயிருங்க அந்த சோளத்தை. கொஞ்ச நாளா 2-3 நாளா அந்த விவசாயி வரவே இல்லை, விரட்டவே இல்லை. அந்த குரங்குகளுக்கு பேசிக்க, என்னாச்சு நம்மளால காணனை விரட்டுறதுக்கு, அவர் வந்தாலும் ஒரு குஜாலா இருக்கும், விளையாடலாமே நம்ம மாட்டுன்னு தின்ட்டு போதுங்க. அப்புறம் அடுத்த சீசனுக்கு வந்து பார்க்கும்போது, வழக்கமாக அந்த சீசன் சாப்பிடுங்க வந்து பார்க்கும்போது, இது வெறும் வறண்ட பூமி, வானம் பார்த்த பூமி பேந்து இருக்குது. குரங்குகளும் சோகமா உட்காந்துருச்சு. ஏன் என்னாச்சு அவருக்கு? அதுக்கப்புறம் தான் ஒரு குரங்கு சொல்லுது, அவர் இறந்து போயிட்டார் போன வருஷம் அப்படின்னு. ரொம்ப சோகமாயிடுச்சுங்க அதுகளுக்கு. அவருக்கு அந்த குரங்குகளுக்கு சோளம் திங்கிறதோட அவர் இறந்து போன சோகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதுக்கு. அவர் இருந்திருந்தாலாவது என்னமா சோளத்தை போட்டுருப்பாரு, நம்ம விளையாடிப்போம், ஜாலியாக தின்றுப்போம். அந்த மாதிரி ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது அவரோட இருப்பு தெரியவே தெரியாது. மனுஷனாவே மதிக்க மாட்டோம், நம்ம மனிதர்களாவே மதிக்க மாட்டோம். இறந்ததுக்கு அப்புறம் அந்த உறவை கொண்டாடி என்ன பயன்? இந்த மாதிரி சீலை 150 சேலை கிடையாது, சீலை போட்டு கொண்ட சிரிப்பு தான் வந்தது. ஸோ உறவுகளை இருக்கும்போது கொண்டாடுங்கள், இருக்கும்போது கவனித்துக் கொள்ளுங்கள். இறந்ததுக்கு அப்புறம் இந்த சீலை போடுறது. நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம்.